தோசைக்கு இட்லிக்கு பொருத்தமான மல்லித்தழை சட்னிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மல்லித்தழை புதினா தழை எல்லாமே போட்டு வைக்கலாம். தக்காளி வெங்காயம் போட்டு வைக்கலாம். அன்றைக்கி தக்காளி வெங்காயம் போடல, புளி கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு, இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. இந்த மல்லித்தழைலாம் நம்ம வதக்கிறதுக்குள்ள நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வரமிளகா ஆட் பண்ணிடலாங்க. 4-5 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு புளிங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம். புதினா தழை வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். வெறும் மல்லித்தழையும் போடலாம், நீங்கள் புதினா தழை மல்லித்தழையும் சேர்த்தும் போடலாங்க. இதை கொஞ்சம் வதக்கிக்கிடணும். பச்சை வடை போதும், ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நல்லா வதக்கிக்கிடணுங்க. நம்ம உடனே அரைச்சி உடனே சாப்பிட்றதுனால லைட்டாக வதக்கினா போகிறோம். இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து நம்ம தாளிசம் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு தாளிசம் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறமா கருவேப்பிலை தழை போட்டு நல்லா தாளிசம் பண்ணி நம்ம சட்னியில் ஊற்றினோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி தோசைக்கு தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசை விட்டு எடுத்துக்கலாம். தோசையும் பண்ணியாச்சுங்க. இப்போ சட்னியோடு வச்சு சாப்பிட்டுடலாங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.